ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா BECRIC அப்படின்ற வெப்சைட் தான். ஸோ இது வெப்சைட் மட்டும் இல்லை நண்பா, இது ஒரு ஆப்பும் கூட தான். மேலே இருக்க டவுன்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணி இதை நீங்கள் ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிற பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி கிரிக்கெட் பார்ப்பீங்களா? அதாவது ஐபிஎல் மேட்ச் எந்த மேட்ச் இருந்தாலும் சரி தான். ஸோ நீங்கள் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்போர்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தாலும் அதில் இருக்க உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மட்டும் பார்த்து 7,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்க ஸ்பெஷாலிட்டி இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்அப் பண்ண உடனே, அதாவது ரிஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தந்துடுவாங்க. ஸோ அது எப்படி எடுக்கணும், அப்புறம் இந்த வெப்சைட்டில் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் மற்ற மூலயமா எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், அதாவது ரம்மி, வின்கோ, கசினோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் குறைஞ்சது ₹1,00,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து உங்களோட அமௌண்ட் வந்து டெய்லியும் நீங்களே ஏர்ன் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கணுங்களா. அப்போ தான் சேனலில் போகிற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணும்போது ஒரு ₹2,000 கிவ்வே தரேன்னு சொல்லியிருந்தேன் நண்பா. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டாம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு நடுவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் நீங்களும் அந்த ₹2,000 கிவ்வே வின் பண்ண முடியும். ஸோ நான் பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா BECRIC. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் நண்பா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கான ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது நீங்கள் ஓடிபி சென்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா வந்து ரன் ஆகணும். அந்த கேப்சா வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஐஎம் நாட் ஏ ரோபோட்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு கேப்சா. ஸோ நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்லேருந்து வந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த சைன் அப் போனஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா வந்துக்கோங்க. ஸோ இங்கே ஓடிபி உங்களுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்கள் மெசேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த BECRIC அப்படின்ற வெப்சைட் பேர்லேருந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வந்துருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 6 டிஜிட் ஆர் 5 டிஜிட் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கணும். சைன் அப்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு கேப்சா வரணும். ஐஎம் நாட் ஏ ரோபோட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் வாக்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜுக்கு கூட்டு போகும். ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டோடைய எப்படி அந்த ₹100 சைன் அப் போனஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் இந்த மீன்ற பேஜுக்கு வந்து வந்துடணும். ஸோ நம்ம 3 விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த ₹100 கேஷ் போனஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடணும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நிக் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நேம் வந்து என்டர் பண்ணிட்டேன், நிக் நேம் என்டர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹30 வந்து கிடச்சிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த என்ரோல் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹70 கிடைக்கும். மொத்தமாக வந்து உங்களுக்கு ₹100 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேம் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் பேங்க்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IFSC கோடு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க பேங்க்கில் இருக்கிற மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 டைம்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மிஸ்டேக்காக இருக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ₹100 ஆட் ஆகிடுச்சு. உங்கள் முன்னாடியே நான் வந்து ஷோ பண்ணிருக்கேன். எனக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 வந்து என் வேலெட்டில் இருக்குது. ஸோ இதான் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பேனர் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடுக்கு வரவங்க வந்து யார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் தான் இவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர். இவர் ஆடுக்கு வரணும்னா ட்ரஸ்டபிளான ஒரு சைட் வந்து நீங்கள் நம்பி வந்து இதில் வேலை செய்யலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 எப்படி எடுக்குன்னு தெரியலாம். ஸோ இந்த ப்ரொமோஷன் அப்படின்ற பேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கீழே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ₹100 சைன் அப் போனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், சபா ஸ்போர்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் கேசினோ, அது மட்டும் இல்லாமல் ரம்மி, வின்கோ எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரம்மியில் ஒரு பெரிய பிளேயர் அப்பாட்டாகன்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வின்கோன்ற ஒரு செமையான ஒரு கேம் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம ஈஸியான ஒரு கேம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1,00,000 வந்து இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியும். ரம்மியில் வின்கோம் ஸ்போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு இது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் திறமை இருக்குது அப்படின்னு நாலேஜ் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி பெட் கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டூ டைப்ஸ் ஆஃப் பெட்டிங் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேட்ச்சுக்கு முன்னாடியே பெட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லைவ் மேட்ச் போயிட்டு இருக்கும்போது பெட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு முன்னாடி பெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மேட்சஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 20 போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஆல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தா 20 அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 டைப் ஆஃப் வந்து நீங்கள் வந்து பெட் பண்ணலாம். அதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நான் சாம்பிள்ஸ்க்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் யார் வின்னர் அப்படின்னு பெட் கட்டினா பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பெட் கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ₹20 பெட் கட்டினீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.66% வந்து பார்த்தா திருப்பி கிடைக்கும். அதாவது நீங்கள் ₹20 கட்டின பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹35 கிடைக்கும். ₹1000 கட்டினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1660 கிடைக்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10,000 கட்டின பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹16,660 வந்து உங்களுக்கு கிடைக்கும் நண்பா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லி கேபிட்டல் சைடில் கட்டினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2.20%. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹100 கட்டின பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹220 கிடைக்கும் நண்பா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெட்டிங் மெத்தடு. ஸோ அந்த எந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் கரெக்டாக வின் பண்ணுமோ அதை நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது மட்டும் தான் இதில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரில் எவ்வளோ ரன் அடிப்பாங்க, ஸோ செகண்ட் ஓவரில் எவ்வளோ ரன் அடிப்பாங்க, ஃபஸ்ட்டு விக்கெட் எத்தனை ரன்னுக்கு விடும், ஃபஸ்ட்டு விக்கெட் எந்த மாதிரி விக்கெட் விடும், கேட்சா ரன் அவுட்டா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். எந்த டீமில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்த டீம் ரன் ரேட் பவர் பிளேயில் அதிகமாக அடிப்பாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் யார், இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான ப்ரெடிக்ஷன் இருக்குது மேட்ச்சுக்கு முன்னாடி. அதாவது 20 டைப்பில் வந்து நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ எந்த ஹோம் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, எந்த பவுலர் விக்கெட் அதிகமாக எடுப்பாங்க, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இதுக்கு வந்து நீங்கள் பெட் கட்டலாம் நண்பா. குறைஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ₹20 பெட் கட்டலாம். இவங்களே ₹100 தரதுனால ஸோ நம்ம எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அப்படிலாம் டெபாசிட் தான் நீங்கள் பண்ண போகிறேன்னு நினச்சினா ஸோ நீங்கள் அதுக்கும் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஃபுட்பால், பேஸ்கெட் பால், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பால், ஐஸ் ஹாக்கி, இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்போர்ட்ஸ் இருக்குது நண்பா. பாக்ஸிங் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட் பண்ண முடியும் நண்பா உங்களால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட். ஸோ ஸ்போர்ட்ஸ் மட்டும் இப்போ நான் முழுசாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு முன்னாடி பெட் கட்டதை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மேட்ச்சை நான் பெட் கட்டி ஏர்ன் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் உமன்ஸ் T20 நடந்துட்டுருக்கு, ஜியோ உமன்ஸ் T20. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 பெட் பண்ணேன். ஸோ பெட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ₹20 பெட் பண்ணி நான் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு பெட் மட்டும் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் வெலாசிட்டிக்கும் சூப்பர் நோவாஸ்க்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 15வது ஓவரில் ஸோ சூப்பர் நோவாஸ் பேட்டிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஓவரில் 8.5 ரன்னுக்கு மேலே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட் கட்டியிருந்தேன். ஸோ நான் ₹20 பெட் கட்டினேன். ஸோ எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ரன் அடிச்சதுக்கான ப்ரூஃபோடு நான் வந்து இப்போ லைவ் ப்ரூஃப் அப்படின்னு நான் தம்ப்நெயில்ல ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ 8.5 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பெட் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட பெட்டிங் ஹிஸ்ட்ரி அது எவ்வளோ ரிட்டர்ன் ஆகும், ஸோ உங்களுடைய அந்த பெட்டிங் லேபிள், ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 100% ப்ரூஃபோட உங்களுக்கு ஷோ பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விதத்துலையும் உங்களுக்கு ஏமாற்றவே மாற்றணும்பா இந்த ஒரு வெப்சைட் நண்பா. ஸோ 100% ட்ரஸ்டபுளான ஒரு வெப்சைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சூப்பர் நோவாஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெட்டிங் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபால் ஆஃப் 3 விக்கெட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12 மெத்தட்ஸ் வந்து இங்கே பெட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுறேன், ₹20 நான் வந்து பெட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பெட் பண்ணிட்டேன். நீங்கள் பெட்டை ரீடைனும் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக் விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெட் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆச்சு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் 15 ஓவருக்கு பெட் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் 13 ஓவர் ஸ்டார்டிங்கில் இல்லை எண்டுக்குள்ளே நீங்கள் பெட் பண்ணுறோம். 14 ஓவர் ஸ்டார்ட் ஆகிடுதுனா உங்களால் பெட் பண்ண முடியாது. அது நீங்கள் 16 ஓவருக்கு தான் நீங்கள் பெட் பண்ண முடியும். ஸோ இது அந்த இதில் ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நான் பெட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13th ஓவர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஆல் ஓப்பன் பெட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்க பெட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ எனக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வின் பண்ணால் எனக்கு ₹42 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன் நண்பா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ₹20 பெட் கட்டிருக்கேன். அதையும் அவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கிரிக் பேஸ் ஓப்பன் பண்ணி இந்த காமிச்சிருக்கேன் அந்த மேட்ச்சை நான் பெட் பண்ணால் 13th ஓவரில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற ஒரு பிளேயர் வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நான் பேனிக் ஆகலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் நம்பி நான் 8.5 ரன்னுக்கு மேலே அடிப்பாங்க நான் பெட் கட்டிருக்கேன். ஸோ நம்ம பார்ப்போம் வின் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வின் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டன் ₹42 அப்படின்னு சொல்லிட்டு க்ரீனில் வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து வின் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி வின் பண்ணேன் அப்படின்ற ப்ரூஃப் காமிக்கிறேன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா 15வது ஓவரில் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹன்பிரீத் கரூர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சு என்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து ஓவர் ரன் பார்த்தீங்கன்னா 9 மேலே போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ₹42 வின் பண்ணேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹20 பெட் பண்ணி ஒரு ₹36 எடுத்தேன். அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா 139 ரன்னுக்குள்ளே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட் கட்டினேன் 20 ஓவரில். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 129 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகலை, ஓவர் முடிஞ்சிச்சு. நான் வந்து 139
2க்குள்ளே அடிப்பான்னு சொல்லிட்டு நான் பெட் கட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 20 கட்டி நான் ஒரு ரூ. 36 66 பைசா வந்து ஏர்ன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பெட்டிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சபா போட்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி. ஸோ ரம்மி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி வின்கோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ வின்கோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வின்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண முன்னாடியே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி தர கேஷ் பேலன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆட முடியும். ஆனால் ரம்மி ஆட முடியாது. ஸோ ரம்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ரூ. 200 மினிமம் டெபாசிட் இல்லை. ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த மினிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 பண்ணிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ரூ. 400 வந்து உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் நண்பா. ஸோ இங்கே இதான் வந்து வின்கோ. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எண்டில் கலராக வந்துட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்து என்ன நம்பர் வரும் என்ன கலர் வரும் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஸோ அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும் இது ப்ரெடிக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரன் ஆகிட்டு இருக்கும். 3 நிமிஷம் டைம் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த 3 நிமிஷத்தில் என்ன கலர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி இருக்க கலரை பார்த்து அதாவது உங்களோட ப்ரெடிக்ஷன் நாலேஜ் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி சூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டும் நீங்கள் க்ரீனும் கட்டினா பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹10 கட்டினா உங்களுக்கு ₹20 கிடைக்கும். ₹100 கட்டினா ₹200 கிடைக்கும். அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் தான் வரப்போது நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹10 கட்டினா ₹30 கிடைக்கும். ₹100 கட்டினா ₹300 கிடைக்கும். அதே நீங்கள் 50,000 கட்டினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்சம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நண்பா இதில் ஒரு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து க்ரீன் வரும்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் சாம்பிளுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் பெட் கட்டல. ஸோ எப்படி பெட் கட்டுறது மட்டும் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் 10லேருந்து 10,000 வரைக்கும் நீங்கள் வந்து பெட் கட்டலாம் நண்பா. ஸோ ஒரு இதில் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 1 2 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 தடவை கூட கட்டிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது நண்பா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 கூட 10 ரூபா கட்டலாம். ஸோ உங்களுக்கான வாய்ப்பு தான். நீங்கள் வந்து எப்படி வேணால் பெட் கட்டிக்கலாம். ஸோ நீங்கள் பெட் கட்டு ஐ அக்ரி இருக்குது பார்த்தா டிக் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா போதும்னா ஸோ உங்களோட பெட் வந்து ப்ளேஸ் ஆகிடும். அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வந்து இந்த ரம்மி வேலட்டில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி ஸ்போர்ட்ஸ் அப்புறம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வேலட்டாக இருக்கணும் நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வயலட் வேணால் அதேமாதிரி நீங்கள் வயலட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இதேமாதிரி வந்து பெட் பண்ணணும் நண்பா. ஸோ உங்களுடைய பெட்டிங் வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தப்போ தான் நான் சொன்ன மாதிரி ₹10 கட்டினா ₹20 கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுடைய கலர் சூஸ் பண்ணுறதை பொறுத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பரும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கால்குலேஷன் இருக்கும். அதோட ட்ரிக்கை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மடங்கு காசு கிடைக்கும் நண்பா. ஸோ நீங்கள் கலர் சூஸ் பண்ணால் உங்களுக்கு 2 மடங்கு தான் கிடைக்கும். அதே நீங்கள் நம்பரை மட்டும் கரெக்டாக பிக் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மடங்கு காசு கிடைக்கும் நண்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் நண்பா. இதை யாருமே மிஸ் பண்ணுறாதுங்க. இந்த வின்கோன்றது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் உங்களால் நிறைய ஏர்ன் பண்ணவும் முடியும் நண்பா. ஸோ இப்போ இந்த வின்கோவில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த 10 செகண்ட் முன்னாடி நீங்கள் வந்து பெட் கட்டணும். அந்த 10 செகண்ட் கடைசியாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் பெட் கட்ட முடியாது. நீங்கள் 10 செகண்டுக்கு முன்னாடியே பெட் கட்டணும். அந்த கடைசி 10 செகண்டில் பெட் பண்ண முடியாது. அதுதான் வந்து இதில் இருக்கணும். ஸோ இந்த அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ்குள்ளே வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் முடிய போது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோடனே நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ரெடிக்ஷன் பண்ணோம். க்ரீன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பெட் பண்ணியிருந்தா நம்மக்கிட்ட காசு இருந்து பெட் பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹100 கட்டியிருந்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹200 வந்திருக்கும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ₹100 ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் அந்த வின்கோ நண்பா. ஸோ சூப்பரான ஒரு ஏர்னிங் வின்கோன்றது. மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இது மட்டும் இல்லை ரம்மி பிளேயர்ஸ் ரம்மி பார்த்தீங்கன்னா திறமை வச்சு எக்கச்சக்க பேர் விளையாடுவாங்க. 101 பூல் அது மட்டும் இல்லாமல் 3 கார்ட்ஸ் ரம்மி அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் ரம்மி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இதில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பாயிண்ட்ஸ் ரம்மின்னு சூஸ் பண்ணுறேன். எனக்கு பாயிண்ட்ஸ் ரம்மி தான் ஓரளவுக்கு விளையாட தெரியும் நண்பா. ஸோ இப்போ வந்து பாயிண்ட்ஸ் ரம்மி ப்ராக்டிஸ் ரம்மி வந்து விளையாடுறேன். நான் இப்போ வந்து அமௌண்ட் பே பண்ணி விளையாடல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரம்மி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒன்று விளையாடி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கார்டு வந்து ஷோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ கார்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு இன்டர்ஃபேஸ் நண்பா. இந்த ரம்மியில் எந்த ஒரு ஆப்லையுமே இல்லாத அளவுக்கு ஒரு எளிமையாக இருக்கும் நண்பா. இந்த இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நியூவாக இருக்கவங்க கூட பரவாயில்ல. இதில் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த ரம்மி கற்றுக்கலாம். ஸோ இல்லை சூப்பரான இருக்கும். இதில் ப்ராக்டிஸ் டிப்ஸும் தராங்க. அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 செட்டுமே வந்துருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி உங்களுக்கு விளையாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான அமௌண்ட் வந்து நான் ஏர்ன் பண்ணுறேன்ப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரம்மிலே பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பெட்டிங்குக்கு 6 பிளேயர் டேபிள் சூப்பரான ஒரு ரம்மி ஆப் இது. ஸோ எல்லாருமே மறக்காமல் இந்த ரம்மி ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக நீங்கள் வந்து வரீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ஆஃபர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ₹1000 நீங்கள் டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் ₹50 தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறேன்னு நினைக்கலாம் அதை ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ அதுதான் வந்து இதில் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெசினோன்றது எல்லாமே தெரியும். ஸோ ஒரு லக்கான ஒரு விஷயம் இந்த கெசினோன்றது. இந்த ஸ்பின் பண்ணுறது அந்த மாதிரி வரும் இந்த கெசினோவில். இந்த கெசினோவில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரே நாளில் வந்து உங்களை பணக்கார ஆக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த கெசினோ தான் நண்பா. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அந்த 3 வாட்டர் மிலன் பார்த்தீங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு நேர்கோட்டை வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு 10,000 பெட் கட்ட நினச்சின்னா 10,000 பெட் கட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கை பொறுத்து உங்கள் ஆப்போசிட் பெட்டரை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு வெட்டுறோம் இந்த கெசினோ. ஸோ நீங்கள் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காயின் வேல்யூ பெட் சைஸ் வேல்யூ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நண்பா. ஸோ அப்படி இந்த கெசினோ வந்து இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நண்பா இதான் அந்த கெசினோடைய இது. ஸோ இது எப்படி ப்ளே பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த காயின் ஃபீல்டெலாம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வந்து டிக்கை கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளே பட்டன் அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலே போதும்பா. ஸோ அவ்வளோதான்பா. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ எப்படி நம்ம சைன் அப் போனஸோ எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி கிளைம் பண்ணுறது, டெய்லியும் 10 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் நான் வந்து கேஷ் போனஸ் தருவாங்க அப்படின்ற சொல்லியிருந்தேன் நண்பா. ஸோ அது எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ்ன்ற பட்டனை நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் இங்கே இருக்கும், அவங்களோட ஐடி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க நண்பா. ஸோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எங்கள் மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மெசேஜ் வந்துன்னா அவங்க கொடுப்பாங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஐபின்றது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் விஐபி லெவல் 0ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் போனஸ் தருவாங்க. லாகின் போனஸ் நீங்கள் டெய்லியும் லாகின் பண்ணல உங்களுக்கு 10 ரூபா தருவாங்க. அதே நீங்கள் விஐபி லெவல் சால்வ் பண்ணிட்டுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் 1000 ரூபா கேஷ் போனஸ் தருவாங்க. நீங்கள் அந்த விஐபி லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் விஐபி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து டெபாசிட் நிறையா பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விஐபி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 டெய்லி கேஷ் போனஸ், 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் 300 கேஷ் போனஸ். இந்த மாதிரி உங்களோட விஐபி லெவலுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி கேஷ் போனஸ் வந்து டெய்லியும் லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா டெய்லி கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஐபியில் இருக்க ஒரு பெஸ்ட்டான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேக்ஸ் நீங்கள் எதாவது டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு எல்இடி டிவி, ஒரு பைக்லேருந்து இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து இவங்க தராங்க நண்பா. ஸோ இந்த அது இப்போ டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளான டெபாசிட் வந்து இந்த மாதிரி பெட்டிங் வெப்சைட்டில் எதுலையுமே கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படி இருக்குது. ஸோ யூபிஐ மட்டும் இல்லை, ஸோ உங்களை ரூபே கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெட்டிங் சைட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்டு, மாஸ்டர் கார்டு, விசா கார்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ இருக்குது, ரூபே கார்டு இருக்குது, எல்லாமே கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிமம் பார்த்தீங்கன்னா 200 உங்களால் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ இது சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ வியூவராக இருந்தீங்க பார்த்தீங்கன்னா விசிட்டராக இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸோ 100% கேஷ் போனஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை வித்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா இருந்தால் போதும். ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு 70 ருபீஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. அப்பயே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடும். ஸோ அது மட்டும் எனக்கு வேறு பேங்க் வேணும்னா நீங்கள் வேறு பேங்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். வித்ரா பண்ணுறதும் செம்ம ஈஸி இதில். ஸோ நீங்கள் 9 மணிக்குள்ளே வித்ரா பண்ணால் அன்றைக்கி நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா 200 ரூபா வந்து நீங்கள் எடுக்க பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க யாராச்சும் அமௌண்ட் டெபாசிட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது அவங்க 500 ரூபா பண்ணாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கணும்னா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த கோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ரெஃபரல் லிங்க் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி உங்களை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் நண்பா. ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான் நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி கேஷ் போனஸ் கிளைம் பண்ணுறது கூட இங்கே தான் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் நண்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ரிவார்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் ரிவார்டு வர முடியுமோ அது எல்லாமே அங்கே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. ஸோ விஐபி லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கணும். ஸோ டெபாசிட் பண்ணலாம் அவசியம் இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் இதில் வர அமௌண்ட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்கள் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இங்கே ஷோ பண்ணிருப்பாங்க. நீங்கள் கேஷ் போனஸ் ரிசீவ் பண்ணாலும் சரி, டெபாசிட் பண்ணாலும் சரி, வித்ரா பண்ணாலும் சரி, இங்கே எல்லாமே கிளியராக டீட்டெயிலோட வச்சிருப்பாங்க நண்பா. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த வெப்சைட்லேருந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து மாற்றலாம் பண்ணலாம். பேன் கார்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் வித்ரா பண்ணும்போது அது வந்து பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் பார்த்தீங்களா, அது அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து பேன் கார்டு ஆட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு மாற்றினா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் வாலெட்டில் வந்து அமௌண்ட் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரம்மிக்கு மாற்ற போகிறீங்கன்னா ரம்மிக்கு மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு எந்த வேலட்டுக்கு வேணுமோ அந்த வேலட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் பண்ணினா நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த வெப்சைட்டோட இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி எல்லாரும் நல்லா ஏர்ன் பண்ணுங்க நண்பா. ஸோ சூப்பரான ஒரு வெப்சைட், மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே சப்போர்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லைவ் சேட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் சேட்ன்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா போதும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 24/7 வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது பார்த்தீங்கன்னா டெபாசிட் வித்ரா அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உடனே கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் வராது. அப்படி வந்தால் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் டீட்டெயிலாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வெப்சைட் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சூப்பரான வெப்சைட், உங்களுக்கு
ரம்மி திறமை உங்களுக்கு கிரிக்கெட் திறமை தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பா. ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நீங்கள் டேரக்ட் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இதில் இருக்க போனஸ், கேஷ் போனஸ், இந்த வின்கோ, அப்புறம் ரம்மி, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் யூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க.